மறந்து போச்சு. மறக்கும். சந்தனம் வச்சான் அவனுக்கு. சரி நீங்க எடுத்து பூசி விடுங்களேன். அவன் அடி வாங்கணும்னு சொல்லல. கழுத்து. சரி போய் நீல சொல்லு. என்னையா எடுக்கிற? அவனை தான் எடுத்த. திடீர்னு பயிர் பயிர் போடும். என்னடா? சரி அது கீழே விடு. அவையார் அனைவருக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் என் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய முத்துக்குடி தமிழ் குடி. ஆனாலும் இந்த சிறுவனுக்கும் ஒரு மாற்று கருத்து உள்ளது. உலகமும் தமிழினமும் ஒன்றாய் பிறந்த இரட்டை பிறவிகளை என்று என்ன தோன்றுகிறது. இன்று நான் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தொன்மை பற்றி பார்ப்போம். ஆனால் 20,000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் பேசிய மொழி, தமிழர்கள் பிறந்த இடம் குமரிக்கண்டம் தான். குமரிக்கண்டம் நீரில் மூழ்கி போனதை பல சங்கங்கள் கூறுகின்றது. இங்க வாழ்ந்த மக்கள் பேசிய மொழி தமிழ் மொழி. கையாட்ட நாகரிகம் திராவிட நாகரிகம். தமிழர்கள் கடல் வழியே பல நாடுகளுக்கு சென்றுள்ளனர். இதற்கு சான்றாக சைனா மற்றும் ஐரோப்பாவில் கிடைத்த சூடுகள், வெளிநாட்டில் கிடைத்த கல்வெட்டுகள், யாவாவில் உள்ள திராவிட கட்டட கலைகள், மேலும் உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களான டார்வின், அடாச்சிபட்டா, அரிஸ்டாட்டில் மற்றும் எம்பிடாக்கின்ஸ் இவர்களெல்லாம் சொல்லாததை நம் தொல்காப்பியர் உயிரின் தன்மையை தன் சூடுகளில் எழுதியுள்ளார். பூமியின் ஆயுள் இன்னும் எவ்வளவு ஆண்டு காலம் இருக்குமோ அதுவரைக்கும் தேவையான விஷயங்களை தங்கள் பாடல் மூலம் உணர்ச்சி சென்றுள்ளனர் நம் சித்தர்கள். பிற இனமேன்களால் சூழப்பட்டு ஒளி குறைந்த காரணமும் நம் தமிழர்களுக்கும் இருந்தோண்டு. அந்த சூழ்நிலையில் நாம் தமிழர்களே கதிரவர்களே கர்ப்பம் தரித்து இன்றும் எடுப்பார். அவர்களைத்தான் நாம் அகத்தியன், கம்பன், வள்ளுவன், பாரதி, கட்டபொம்மன், பவுசி மற்றும் காமராஜர் என பல பெயர்களால் அடையாள காட்டப்பட்டு பூமியின் அனைவருக்கும் தனது ஆணி வேறு அழுத்தமாக ஒன்றை நிற்கின்றனர் நம் தமிழர்கள். மொழி அறிவியலை தமிழன் கையாண்டது போல் வேற யாரும் கையாண்டது இல்லை. ஞானிகளும் சித்தர்களும் அவதார புருஷர்களும் பிறந்த புண்ணிய பூமியும் நம் தமிழர் பூமியே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழர் என்று சொல்லலாம், தலைநிமிர்ந்து நில்லடா. வணக்கம்.